அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு உங்களை வருக வருக. அல்லாஹு தாலா உங்களுடைய வருகை நல்லவர்வாக்குவான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி அல்லாஹ் உங்களையும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், தினமும் ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், லவ்ஹுல் மஹ்ஃபூல் மற்றும் கலம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படின்னா கியாமத்துடைய நாள்ல ஒரு அடியானுடைய அவனுடைய இந்த உலகத்துல அவன் செஞ்ச எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். அவன் ஆரம்பத்துல இருந்து மௌத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல செஞ்சிருந்தானோ எல்லாத்தையும் அவன் செய்யப்பட்டிருக்கும், அதுல எழுதப்பட்டிருக்கும். அப்போ ரெண்டு விஷயங்கள், லவ்ஹுல் மற்றும் கலம். இப்போ இது எப்படி நம்ம ஈமான் கொள்ளணும்னு சொன்னா, பதியப்பட்டதும் எழுதுகோலும் அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொள்வது. அதாவது எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும், அது மட்டும் இல்லாம எழுதுகோல் அந்த என்னென்னலாம் எழுதியிருக்குதோ அதையும் என்னங்க ஈமான். நிச்சயமா அனைத்து படைப்பினங்களும் ஒன்று கூடி என்னங்க குதிரத், என்னங்க குதிரத், அல்லாஹ்வுடைய குதிரத் பாருங்க. நிச்சயமாக அனைத்து படைப்பினங்களும் ஒன்று கூடி அல்லாஹ் எழுதியதை, என்னங்க அல்லாஹ் என்னென்ன லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதியிருக்கிறானோ எழுதியதை மாற்ற முயன்றாலும், இந்த விஷயங்களை மாற்ற முயன்றாலும் அதனை மாற்ற முடியாது. அல்லாஹ் எழுதாத ஒன்றை நிகழச் செய்யவும் முடியாது. கியாமத்து நாள் வரை நடப்பவை அனைத்தும் எழுதப்பட்டு விட்டனர். தக்தீர், அதாவது கதர், குதரத் அப்படிங்கிறது அல்லாஹ். இந்த உலகத்துல ஒரு மனுஷர் செய்யாதத எழுதப்பட்டுருச்சு, எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறதுல இருந்து எந்த விஷயத்தையும் மாற்றவும் முடியாது. அல்லாஹ் எழுதாத விஷயத்த யாராலையும் அதுல எழுதுறது. அடுத்ததா பாருங்க, அடியானுக்கு ஏற்படாமல் போனது அவனை வந்தடைய முடியாதது, அவனை வந்தடைந்தது அவனை தவறிவிட முடியாது. அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்த ஒரு மனிதனுக்கு நாடிட்டான்னு சொன்னா அதை என்ன செஞ்சிருச்சு, அவனை தவற விட முடியாது. ஒரு அடியானுக்கு ஏற்படாமல் போனது அவனை வந்தடைய முடியாதது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தனது அனைத்து படைப்பினங்களையும் முன்கூட்டியே முழுமையாக அறிந்தவன் என்பதை ஒவ்வொரு முஃமினும் உறுதியாக நம்பணும். ஒரு அடியானுடைய விஷயங்களை எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான், அறிஞ்சவன் தான், அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு முன்னாடி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு இல்லாம எல்லா விஷயங்களையும் அல்லாஹால அறிஞ்சு வச்சிருக்கிறான் மீது ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அளவோடு படைத்து அதற்கான விதியை முன்கூட்டியே நிர்ணயித்துள்ளான். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல கதர், தக்தீர் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹால எல்லா படைப்பினங்களுக்கும் வச்சிருக்கான். அளவோடு படைத்து அதற்கான விதியை முன்கூட்டியே நிர்ணயித்துள்ளான். இது ஈமானின் அடிப்படை கொள்கையாகும். அல்லாஹுவின் விதி கதிர் குறித்து வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். மறைவான விஷயங்களில் மறைவான விஷயங்களில் அளவுக்கு மீறி ஆராய்வது வழிகேட்டிற்கு காரணமாகும். இப்போ மறைவான விஷயங்கள் நம்ம பார்க்கல, வறுமை நாள் ஒண்ணு இருக்கு, இதுக்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள், மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் கொள்ள சொன்னாங்க. அந்த விஷயங்களை, மறைமுகமான விஷயங்களை நம்ம தர்க்கம் செய்யறதை விட்டுட்டு, வீண் விவாதங்களை செய்யறதை விட்டுட்டு, அதை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு நாம என்ன செஞ்சிடணும், ஈமான் கொள்ளணும். அதுதான் லவ்ஹுல் மற்றும் கலம் அப்படிங்கிற கொள்கை சிந்தனையில நம்ம பார்த்தோம்.
அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான நம்பிக்கைகளை உணர்வுபூர்வமா நம்முடைய உள்ளத்தால ஆழமா நம்பிக்கை கொண்டு அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக நல்கணும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் இந்த வீடியோவை அதிகமாக பார்த்து மற்றவர்களுக்கும் அதனை பகிர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ விஷயங்களை பார்த்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வரக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை முபாரக் அலி தாவூதி. அஸ்ஸலாமு அலைக்கும்.